வெல்கம் டு டெக் ஸ்கில் ட்ரெய்னர். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக டேட்டா டைப்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ டேட்டா டைப்ஸ் என்னென்ன மாதிரி டேட்டா டைப்ஸ் இருக்குது, ஸோ அதை எப்படிலாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ரேட்டர்னு ஜென்ரலாக எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா மேனிப்புலேட் த வேல்யூஸ் ஆஃப் த ஆப்ரன்ஸ். ஸோ இப்போ ஜென்ரலாக ஒரு வேரியபிள் இருக்குது அப்படின்னா அதில் வந்து வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த வேல்யூவை நம்ம சம் ப்ராசஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதை எதை யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, 4 + 5 = 9. இங்கே 4 and 5 அப்படி இருக்குல்ல, இந்த 4 and 5 அந்த வேல்யூ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ரான்ஸ்னு சொல்லுவோம். அந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இங்கே ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டால் அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ராண்டும் ஆப்ரேட்டராக இருக்கும். ஸோ ஆப்ரேட்டர்னா அது சிம்பிள் என்ன ப்ராசஸ் வந்து இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ப்ளஸ் நம்ம அடிஷன் பண்ணுறோம், அப்போது ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ப்ளஸ்ங்கிறது ஆப்ரேட்டர். ஸோ 4 and 5 நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆப்ரண்ட்னு சொல்லுவோம். ஸோ இன் பைத்தானில் ஜென்ரலாக என்ன டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர், கம்பேரிஷன் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர் இருக்குது. ஓகேங்களா? இதில் இருக்கிற இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் நம்ம அதிகமாக ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ மீதி இருக்க எல்லா ஆப்ரேட்டரும் வந்து நம்ம வந்து உங்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஆப்ரேட்டர்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ இந்த அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டரில் என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னா ஸோ பேசிக்காக இருக்கிற அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன், மாடுலோ இதெல்லாமே இதில் வந்துடும் அப்படின்னா இந்த அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டரில் வந்துடும். ஸோ நம்ம நார்மலாக தெரியும் இது ப்ளஸ்னா அடிஷன், ஸோ மைனஸ்னா சப்ராக்ஷன், ஸோ ஆஸ்ட்ரிக் சிம்பிள் ஸ்டார் சிம்பிள் போட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து என்னன்னா மல்டிப்ளிகேஷன் வரும். இப்படி ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா இது வந்து டிவிஷன் வரும். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் ஸ்லாஷ் போட்டால் டிவிஷன், ஸோ டபுள் ஸ்லாஷ் போட்டால் ஃப்ளோர் டிவிஷன். ஸோ டிவிஷனுக்கும் ஃப்ளோர் டிவிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 10/3 அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து நார்மலாக நான் 10/3 போடும்போது டிவிஷன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் 3.33 சம்திங் அப்படின்னு பாயிண்ட்ஸில் வரும். ஓகேங்களா? ஸோ இதே வந்து ஃப்ளோர் டிவிஷனில் போட்டேன் அப்படின்னா எனக்கு பாயிண்ட் இல்லாமல் அந்த ஃப்ராக்ஷன் இல்லாமல் இருக்கிற அந்த ஹோல் வேல்யூ இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ 10/3 போட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும் 3.3ல் வெறும் அந்த 3 மட்டும் வரும். ஸோ அதான் நம்ம ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவோம். ஓகே, பாயிண்ட் வேல்யூ இல்லாமல் இருக்கிற அந்த ஹோல் வேல்யூ மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ அந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணுவோம். இல்லை எனக்கு ஃப்ராக்ஷனோட சேர்ந்து வேணும் அப்படின்னா வந்து ஃப்ராக்ஷனோட சேர்த்து வேணும் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக டிவிஷன் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இன்னொன்று இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன பார்க்குறோம் மாடுலோ அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. அதுனா பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா இது வந்து மாடுலோ. இப்போ நார்மலாக டிவிஷன் அண்ட் ஃப்ளோர் டிவிஷன் வந்து என்ன ஆகும்னா ரிட்டர்ன் பண்ணோம். கரெக்டுங்களா? இப்போ இந்த மாடுலோங்கிற இந்த ஆப்ரேட்டர் வந்து எனக்கு எதை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் வேல்யூ மீதி வேல்யூ என்ன வருதோ அதை வந்து எனக்கு வந்து கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10/3 போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து 3 வந்து ஃபுல்லாக வகுப்படாமல் 3 × 3 9 மட்டும் வந்துட்டு ரிமைனிங் வந்து எனக்கு 1 வரும். ஓகேவா? நான் இப்போ மாடுலோ போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூ வந்து 1 வரும். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு வந்து அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டரோட அவுட்புட்டு. ஸோ நான் என்ன பண்ணால் அடிஷன் கொடுத்துருக்கேன் 10 + 10 வந்து 13. ஸோ சப்ராக்ஷன், ஸோ மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ டிவிஷன் பார்க்கும்போது எனக்கு 3.333 வந்துகிட்டே இருக்குது. இதே நான் வந்து ஃப்ளோர் டிவிஷன் பண்ணும்போது எனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி 3 மட்டும் வருது. ஓகேங்களா? இதே நான் மாடுலோ பண்ணும்போது எனக்கு அந்த மீதின்னு சொல்ல ரிமைண்டர் வேல்யூ மட்டும் எனக்கு என்னென்னா 1ங்கிறது வந்து எனக்கு வருது. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர். நம்ம பேசிக்காக பண்ணக்கூடிய கால்குலேஷன் அடிஷன், சப்ராக்ஷன் இதெல்லாமே நமக்கு எது வந்துன்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் தான் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் என்ன பண்ணால் ஸோ ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இந்த கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் கம்பேர் பண்ணி அந்த கண்டிஷன் வந்து ஓகே எனக்கு ரெண்டு வேரியபிளோட வேல்யூ எடுத்து கம்பேர் பண்ணுறம்போது ஸோ அதை நம்ம எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்மளுக்கு ஆப்ரேட்டர் இருக்குங்களா, லெஸ் தான் கிரேட்டர் தான் ஈக்குவல்ட்டா நாட் ஈக்குவல்ட்டா கிரேட்டர் தான் நாட் ஈக்குவல்ட்டா லெஸ் தான் நாட் ஈக்குவல்ட்டா இது எல்லாமே நமக்கு வந்து இங்கன்னா கம்பேரிஷனுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ கம்பேரிஷன் பண்ணி அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ஃபால்ஸ்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ நான் வந்து இங்கே வந்து ஒரு வேல்யூவாக
கொடுத்துருக்கேன். ஸோ ஏ கிரேட்டர் தென் பி, ஏ லெஸ் தென் பி, ஏ ஈக்குவல் டு பி. இங்கே ஈக்குவல் டு செக் பண்ணும்போது என்னன்னா நீங்கள் வந்து டபுள் ஈக்குவல் டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ சிங்கிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு எதில் போயிடும் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் போயிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு வேல்யூவை வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம சிங்கிள் ஈக்குவல் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டபுள் ஈக்குவல் டு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, லெஸ் than ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. ஓகேங்களா? இது நம்ம இங்கேயே ஆல்ரெடி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நான் ஏக்கு வந்து 10, பிக்கு வந்து 3ன்னு வச்சு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ 10 greater than 3ன்னு சொல்லி செக் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வேணால் ட்ரூ ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ 10 less than 3ன்னு செக் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஃபால்ஸில் வந்திருக்கு. 10 equal to 3ன்னு செக் பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து ஈக்குவல் கிடையாது, அதனால ஃபால்ஸில் வந்திருக்கு. ஸோ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டான்னு செக் பண்ணுறேன். ஸோ இது ட்ரூவில் வந்திருக்கு. லெஸ் than ஆர் ஈக்குவல் டான் இது லெஸ் than கிடையாது, அதனால ஃபால்ஸில் வந்திருக்கு. ஸோ 10 நாட் ஈக்குவல் டு 3ன்னு சொன்னால் ரெண்டு ஈக்குவல் இல்லை, அதனால் எனக்கு வந்து ட்ரூன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நம்ம ரெண்டு வேல்யூ வந்து கம்பேர் பண்ணி அவுட்புட் வந்து இப்படி வந்து செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணா ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம்னா ரெண்டு கம்பேரிசன் இருக்கு பார்த்தீங்களா? ஓகேங்களா? எகைன் நான் வந்து இங்கே ஏ ஈக்குவல் டு 10 செக் பண்ணுறேன், பி ஈக்குவல் டு 3 செக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் எனக்கு வந்து நான் மேட்ச் பண்ணி சம் ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைமில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த அண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்தது ஒரு கண்டிஷன் செக் பண்ணேன். இந்த ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு ஓகேவா ட்ரூன்னு சொல்லி வந்தால் மட்டும்தான் எனக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு வரும். சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆனாலும் எனக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ் வந்துடும். ஓகேங்களா? நான் ஏ ஈக்குவல் டு 10ன்னு செக் பண்ணுறேன். ஸோ பி ஈக்குவல் டு 3ன்னு செக் பண்ணுறேன். ஏ ஈக்குவல் டு 10 இருந்து பி ஈக்குவல் டு 3 இருந்தால் எனக்கு வந்து ட்ரூன்னு வரும், இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்னு வந்துடும். ஸோ அந்த பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்போ ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு செக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் மட்டும்தான் எனக்கு இந்த கண்டிஷன் பி ஈக்குவல் டு 3ங்கிறதே போய் செக் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு, ஏ ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறது வந்து எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு போய் இந்த கண்டிஷன் செக் பண்ணவே பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இதே நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்க்கணும். இந்த ஆர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்கோம், ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் எனக்கு வந்து ட்ரூ ஆனால் போதும் அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும் ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து என்னன்னா நாட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இந்த நாட் எந்த மாதிரி சுச்சுவேஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நான் வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனால் மட்டும்தான் எனக்கு வந்து சம் ப்ராசஸ் நான் பண்ணுவேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் வந்து நாட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரோட ஸோ நான் வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏ ஈக்குவல் டு 10 செக் பண்ணுறேன், பி ஈக்குவல் டு 3 செக் பண்ணுறேன். ஏன்னா ஏ ஈக்குவல் டு 10 தான், பி ஈக்குவல் டு 3 தான், அதனால் எனக்கு ட்ரூன்னு வந்துடுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 10 இல்லை பி ஈக்குவல் டு 10 செக் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் வந்து எனக்குன்னா ஏ வந்து 10, ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுது, அதனால் எனக்கு இந்த கண்டிஷன் போய் செக் பண்ணவே பண்ணாது. எப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ எனக்கு இந்த கண்டிஷன் செக் பண்ணும். ஓகேங்களா? அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு, அப்போ எனக்கு ட்ரூ வந்துருச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறோம் நாட்டில் ஏ ஈக்குவல் டு 10 ஆனால் இருக்கக்கூடாது. ஏன்னா ஏ ஈக்குவல் டு 10 அது வந்து நாட்டு போட்டனால அது வந்து அந்த கண்டிஷன் வந்து மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு ஃபால்ஸ்னு வந்துடும். இப்போ ஏ ஈக்குவல் டு 10 சொல்லி செக் பண்ணுது, ஆமாம் ஏ ஈக்குவல் டு 10 தான், அப்போ நாட்டு போட்டிருக்கனால அது என்ன ஆகுனா எனக்கு ஃபால்ஸாக மாறிடுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்க்க போகிறது என்னன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது ஒன்று நம்ம ஆல்ரெடி நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணும்போது எல்லாமே இது நம்ம இந்த ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சிக்கு வந்து நான் 10ன்னு ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு நார்மலான அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ நம்ம அப்படியே அவசியம் பண்ணலாம், இது மாதிரி ப்ராசஸ் பண்ணியும் அந்த வேல்யூ நான் ஆல்ரெடி எனக்கு சீன் ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிள் வந்து நான் 10 வேல்யூ கொடுத்துருக்கேன், திருப்பியும் அந்த சீனோட வேல்யூவோட ப்ளஸ் 20 ஆட் பண்ணி நான் திருப்பி அதே வேரியபிளாக ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ என்ன கொடுத்துக்கலாம் சி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் 20ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நான் எப்படி எழுதணும்னா ஷார்ட்டாக எப்படி எழுதிக்கலாம்னா இப்படி எழுதிக்கலாம். எப்படின்னா சி ப்ளஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னா அதுக்கு என்ன சி ஈக்குவல் டு சி ப்ளஸ் 20, அதுக்கு மீனிங் தான் இது. ஸோ இதே மாதிரி நான் இதை வந்து மைனஸும் பண்ணிக்கலாம், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இந்த மாதிரி எல்லாமே இது வந்து ஷார்ட்டாக இப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதனுடைய அவுட்புட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இதில் வந்து ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னன்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்.
இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னா, ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து என்ன பண்ணோம், கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் பண்ணோம். கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா, அது வந்து நான் ஹோல் அந்த வேல்யூவை இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த ஹோல் ஸ்ட்ரிங்கையும் வந்து எடுத்துகிட்டு போய் தான் மேட்ச் பண்ண முடியும், அதை பார்ஷியலாக மேட்ச் பண்ணாது. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன், வெல்கம் டு டெக் ஸ்கிரீன் சொல்லி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் எனக்கு பார்ஷியலாக வந்து ஒரு வேர்டு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். எனக்கு ஸ்கில் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து இந்த இதில் இந்த str1 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னா, அப்போ வந்து என்னன்னா இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னா இன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ஸ்கில் அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி செக் பண்ணோம்னா, அது வந்து நாட் இன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ நான் ஸ்கில் இன் str1 தான். ஸோ நான் இந்த ஸ்கில்லுங்கிற வேர்டு இந்த str1 அப்படிங்கிற அந்த வேரியபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். இது இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ட்ரூ ரிட்டர்ன் ஆகும், இல்லைன்னா எனக்கு வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுதான் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டிவ். ஸோ இங்கே வந்து இருக்கு, அதனால ட்ரூன்னு வந்திருக்கு. இங்கே இல்லையான்னு செக் பண்ணுறேன், ஆனால் எனக்கு இருக்கு, அதனால இது வந்து ஃபால்ஸ்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் தான் நம்ம மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மற்ற ரெண்டு ஆப்ரேட்டரும் பெருசாக ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போது அதை பற்றி நம்ம வேணால் நம்ம ஃபர்தராக ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு அந்த ரெண்டு ஆப்ரேட்டர் பற்றி நம்ம வீடியோ போடுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.